பாத்தீங்கன்னா கண்ணுசாமி பிள்ளை அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஏறக்குறைய ஒரு 550 மூலிகைகளுக்கு மேல் இதில் எழுதியிருக்கிறார். இன்னொரு புத்தகம் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட மூலிகைகளை பற்றி இவர்கள் நவீன கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேரறத்தை என்கின்ற ஒரு மூலிகை இருக்கிறது. பேரறத்தை வாத மிசிவு வலிசங்கை பித்த கபம் சீத சுரம் இது இரண்டும் சென்னி இதை அவர்கள் தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். இங்க பேரறத்தை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி இருக்கிறது இங்க இருக்கு, தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க. இங்க போடுறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா அவங்களே இந்த புத்தகத்துல. வணக்கம், நான் உங்க அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். தமிழனுடைய அறிவியல் மிக தொன்மை வாய்ந்தது என்பதை இன்றைக்கு நவீன ஆராய்ச்சிகளை கொண்டு நிரூபித்திருக்கிறார்கள். நாம் மூலிகை அறிவியல் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு மூலிகையை பற்றி பேசுவோம். இங்க பாருங்கள், நான் வைத்திருப்பது சித்த வைத்திய பதார்த்த குண விளக்கம். சித்த வைத்திய பதார்த்த குண விளக்கம் பாத்தீங்கன்னா கண்ணுசாமி பிள்ளை அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஏறக்குறைய ஒரு 550 மூலிகைகளுக்கு மேல் இதில் எழுதியிருக்கிறார். இன்னொரு புத்தகம் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், ICMR என்று சொல்கிறார்கள். இது ஆங்கில மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஆங்கில மருத்துவத்துறையில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட மூலிகைகளை பற்றி இவர்கள் நவீன கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இவ்வளவுதான், வேறொன்றுமே இல்லை. இரண்டிலும் என்ன இருக்கிறது? தமிழனுடைய அறிவியலை இவர்கள் மாற்றி சொல்லி இருக்கிறார்களா ICMR என்று சொன்னால் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேரறத்தை என்கின்ற ஒரு மூலிகை இருக்கிறது. பேரறத்தை வாத மிசிவு வலிசங்கை பித்த கபம் சீத சுரம் இது இரண்டும் சென்னி ஓதுபல் வாங்கெடுப்பு பூப்படரும் ஆறும் ஒளியாரும் மீங்கடரும் பேரறத்தையால். இது 4 வரிதான். இந்த 4 வரியில் இதை சொல்லிவிட்டார்கள் பேரறத்தை பற்றி. அது என்னென்ன நோய்களுக்கு உதவி புரிகிறது என்பதை சொல்லும் பொழுது வாத நோய், பின்னிசைவு, வலிப்பு, அப்புறம் கிளைக்கின்ற புண், அதாவது கிளைக்கின்ற புண் உருவாகிறது அல்லவா, அப்படி என்ன கேங்க்ரீன் என்று சொல்வார்கள். கிளைக்கின்ற புண், நீரேற்றம், அப்படி என்றால் அப்படியே வீக்கம் வரக்கூடியது, சளி, இருமல், அப்புறம் பசியை உண்டாக்குதல், வயிற்றில் உள்ள வாயு போகுதல் என்று அர்த்தம். ICMR ரிசர்ச்ல பார்மகாலஜில அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆன்டி அல்சர். இப்ப ஆன்டி அல்சர்னா வயிற்றில் உள்ள வாயு, குடற்புண்களில் உள்ள வாயு அது போகும். அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல், அதுதான் கிளைக்கின்ற புண். மைக்ரோபியல்னா நுண் கிருமிகள் இருக்கிறது அல்லவா, அந்த நுண் கிருமிகளை போக்கக்கூடியது. ஆன்டி ஃபங்கல், அதான் அந்த கிருமிகளை அகற்றக்கூடியது. கேங்க்ரீன் பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வரும் இதன் போட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா கார்மினேட்டிவ், இது பாத்தீங்கன்னா பசியை உண்டாக்கக்கூடிய தன்மையுடையது. அதுக்கப்புறம் மியூகோலைட்டிக். இந்த மியூகோலைட்டிக் என்ன பண்ணுதுன்னு சொன்னா சளியை போக்கக்கூடிய, இருமலை போக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு. இதை அவர்கள் தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். இங்க பேரறத்தை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி இருக்கிறது இங்க இருக்கு, தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க. இங்க போடுறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா அவங்களே இந்த புத்தகத்துல பேரறத்தையில சொல்றாங்க பாருங்க. இது இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அடுத்த பக்கம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க, இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த படம்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அவங்க லேப்ல போட்டு ஆராய்ச்சி பண்ணது. லேபே கிடையாது, அப்போ எந்த லேபும் இல்லை. சித்தர்கள் இந்த பாடலை எழுதும் பொழுது எந்த லேபும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கேள்விகள் எல்லாம் தமிழர்களே
உங்களுடைய அறிவியல் மிக உயர்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும், வேறொன்றுமே இல்லை. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய முன்னோர்கள் அறிவியல் தன்மை வாய்ந்தவர்கள், சித்தர்கள் என்பவர்கள் அறிவியல் அறிஞர்கள். அதற்காகத்தான் இந்த உதாரணத்தோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட சித்த மருத்துவத்தை அல்மா சித்த மருத்துவ குழுமம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க சித்த மருத்துவ கிளைகளை உருவாக்கி அங்கே சித்த மருத்துவர்களை பணியமர்த்தி 400க்கும் மேற்பட்ட சித்த மருந்துகளை உற்பத்தி செய்து 4448 வியாதிகளில் இன்றைக்கு என்னென்ன வியாதிகள் எல்லாம் மக்களிடத்தில் இருக்கிறதோ அத்தனைக்கும் அந்த சித்த மருத்துவர்களை கொண்டு நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களாகிய உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்று சொன்னால், சித்த மருத்துவர்களும் ஆங்கில மருத்துவர்களும் வெவ்வேறானவர்கள் அல்ல. ஆங்கில மருத்துவர்கள் படிக்கக்கூடியதுதான் சித்த மருத்துவர்களும் படிக்கிறார்கள். 2 பேரும் ஒரே படிப்பு தான், வேறு படிப்பு அல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி படிக்கிறாங்க, அனாட்டமி படிக்கிறாங்க, மைக்ரோபயாலஜி படிக்கிறாங்க. பார்மோகோபியா மட்டும்தான் மாறுது, அதாவது மருந்து மட்டும் மாறுகிறது. சைவம் அசைவம் மாதிரி 2 பேரும் மனிதர்கள் தான். ஒரு சைவம் சாப்பிடுகிறார், ஒரு அசைவம் சாப்பிடுகிறார், அவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி மருந்து மட்டும் மாறுகிறது. ஆனால் படிப்பதெல்லாம் ஒரே படிப்பு தான். அது MBBS, இது BSMS, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சித்த மருத்துவத்தில் அணுகலாம். எங்கள் மருத்துவரைத்தான் பார்க்க வேண்டும் என்பது இல்லை. எங்கள் மருத்துவத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், அவர்களை முழுமையாக பல வைத்தியர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பாடம் சொல்ல சொல்லி அந்த வைத்தியர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழம்பெரும் உண்மைகளை எல்லாம் எங்கள் சித்த மருத்துவர்கள் கிரகித்து கொண்டு அதனூடே பயணம் செய்து அந்த சித்த மருத்துவத்தை சுலபமாக மக்களுக்கு புரியும்படி சொல்லக்கூடிய இடத்தில் அல்மா சித்த மருத்துவ குழும மருத்துவர்கள் இருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் மருத்துவர்களை. நன்றி, வணக்கம்.